ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளானது ஆவணி மாதம் வியாழக்கிழமை 6/8/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 21ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:45 தொடக்கம் 11:45 வரை, பின் மாலை 12:15 தொடக்கம் 1:15 வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலம் இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயமாக இன்று காலை 6:04க்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று மாலை 4:09 வரை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 6:18 வரை பரணி திதியும் பின்பு கிருத்திகையும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இல்ல இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரங்களாக இன்று மாலை 6:18 வரை பரணி நட்சத்திரமும் பின்பு கிருத்திகை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 6:18 வரை அஸ்த நட்சத்திரமும் பின்பு சித்திரை நட்சத்திரமும் நிலவுகிறது. அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலலோ ஜனசூத நமோ நமோ குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலலோ ஜனசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 21ஆம் நாள் 6/8/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர் பெரியோர்களையும் மனிதர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசார சீராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை கொட்டி கொடுக்கின்றதாகிய குபேர திசை என்கின்ற வலசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. கொண்டல் கதை நிவேதனம் வைத்து இந்த கொண்டல் கடையை அடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுது
எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. குருவுடைய பார்வை நல்ல பார்வையாக அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு எதுவும் கிடையாது. குரு பார்க்க கோடி நன்மை. அந்த வகையிலே நாம் இந்த வியாழக்கிழமையிலே வியாழ பகவானை வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்யக்கூடியதாகிய மாதங்கள் அனுஷ்டிக்கின்ற கார்த்திகை நட்சத்திர விரதம் என்று ஒரு சிறப்பு. ஆடி கிருத்திகை, இந்த ஆடி மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற பொழுது ஒரு தனிச்சிறப்பு ஆடி கிருத்திகை. இவ்வாறு இந்த முருகன் ஆலயங்களில் நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகளில் நாம் கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய பைரவப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது கடன் தொல்லைகள் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம், இது ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே. தேய்பிறை அஷ்டமியிலே இந்த பைரவப் பெருமானுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, இளநீர் அபிஷேகம் செய்து கொள்வது, பொங்கல் வைத்துக் கொள்வது, வடமாலை சாத்துவது, எவை எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்து கொள்ளலாம். இந்த பைரவப் பெருமானுடைய தோற்றமே சிவன்தான் பைரவராக தோன்றினார். ஒரு சமயம் சிவனைப் போல பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்ததாம். ஈசானம், தத்ருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோயாதம் என்று 5 தலைகள். அதனாலே அந்த பிரம்மதேவனுக்கு ஒரு இருமாப்பு, ஆணவம் வந்ததாம். என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவன் இல்லை, சிவனுக்கு 5 தலை, எனக்கு 5 தலை என்று இருமாப்பு கொண்ட பொழுது அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக இறைவன் எடுத்த மூர்த்தம் இந்த பைரவ மூர்த்தம், படுக பைரவர். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்வான் என்கின்ற வகையிலே இந்த சிவன்தான் பைரவராக அவதாரம் செய்தார். தோற்றம் பைரவ தோற்றத்தோடு அந்த வகையில் இந்த பைரவ பெருமானை இந்த தேய்பிறை அஷ்டமியில யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ கடன் தொல்லைகள் தீரும். நம்பிக்கையோடு விரதம் இருந்து பிரார்த்தனை செய்து இளநீர் அபிஷேகம் செய்வித்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு 3 வாரத்துக்கு செய்து பாருங்க. இந்த 3 முறை தேய்பிறை அஷ்டமியிலே செய்து பாருங்க. அவ்வளவு சிறப்புகள் நம்பிக்கையோடு செய்யப்பட வேண்டும். அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகின்றக்கா செய்வதில்லை. உங்களுடைய மனதிலே நம்பிக்கையோடு, நம்பிக்கை தான் கடவுள். உங்கள் மனதிலே அந்த நம்பிக்கையோடு ஒரு 3 தேய்பிறை அஷ்டமியிலே பைரவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து நெய்விளக்கு ஏற்றினால் எல்லா கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடலாம். வழக்குகள், துன்பங்கள், சோகங்கள் எல்லாம் விலகிவிடக்கூடிய ஒரு சிறப்போடு கூடியதாகிய இந்த தேய்பிறை அஷ்டமியிலே நாமும் பைரவப்பெருமானை வழிபாடு செய்து, இன்று ஆடி கிருத்திகையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்து, வியாழக்கிழமையிலே வியாழ பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரூப்பிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபா. இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 6/8/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மனச்சஞ்சலங்கள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் இருவர்கள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
மிதுன ராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே எதிர்பார்ப்புகளிலே சிரமங்கள் இருக்கும். உறவினர் மூலமாக சிக்கல்கள் இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, நன்மைகள் உண்டு. கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். உறவினர் மூலமாக நன்மைகள் இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுபாரி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகூலம் உண்டு. குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். மனமகள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு. எதிர்பாராத வகையிலே நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்தனர்கள் இருக்கும். காரிய தடைகள் இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்தராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வேலைப்பளு அதிகமாக இருக்கும். பணவரவு மத்தியமமாக அமையும். எடுக்கின்ற முயற்சிகளில் சிக்கல்கள் நிபுணர்கள் இருக்கும். அதுக்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மகர ராசி உத்தராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் நன்மைகளை தரும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நன்மைகள் உண்டு, அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு. தடைகள் தாமதங்கள் இருக்கும். அதுக்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மைகளும் நன்மைகளும் தரும். தெய்வ அனுகூலம் உண்டு. பணவரவு உண்டு. குலதெய்வ வழிபாடு சிறப்பும் நன்மையும் தரும். நன்றி. இன்றைய சிந்தனை. நமது ஜோதிட சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் எங்களுக்கு அந்த ஜோதிடத்திலே பல நுட்பமான விடயங்கள், பல சிறப்புகள் கடல் போல இருக்கின்றன. நாங்கள் எல்லோரும் அந்த எங்களுடைய புராணங்களும் சரி, இதிகாசங்களும் சரி, ஜோதிட நூல்களும் சரி, அவற்றை முழுமையாக கற்றுக்கொண்டு நாங்கள் அதை செயற்படுத்துகிறோம் என்றால் அதுதான் உண்மையிலே முடியாத ஒரு காரியம். ஏனென்றால் அது பெருங்கடலாக அது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அதிலே ஒரு சிறு சிறு விடயங்களை மட்டும்தான் கற்றுக்கொண்டிருந்திருக்கிறோம். அதிலேயே ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆய்வு செய்ய செய்ய அது நிறைந்த ஒரு மாபெரும் ஆளியாக வளர்ந்து நிற்கின்றது. இயல்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் இந்த கிரகங்களுடைய தன்மைகள் மிக நுட்பமாக, மிகச் சிறப்பாக, மிக ஆழமாக பலன்களை தருகின்றன. அதிலே 3 நிலைகள் முக்கியப்படுகின்றன. லக்னாதிபதி, ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி. இந்த 3 கிரகங்களும் ஜாதகத்திலே நல்ல நிலையிலே அமைந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல சிறப்புகளும் மேன்மைகளும் தானாக அமைந்துவிடும். அதிர்ஷ்டம் என்பது இந்த 3 கிரகங்களும் சரியாக ஜாதகத்திலே அமைய வேண்டும். ஒருவருடைய அதிர்ஷ்டம் மேன்மையாக, உச்சமாக, உயர்வாக அமைவதற்கு இந்த 3 கிரகங்களுடைய சாரம் ஜாதகத்திலே சிறப்பாக இருக்க வேண்டும். கேந்திரங்களிலே, ஆட்சி உச்ச நிலைகளிலே அமைந்துவிட்டால் அந்த ஜாதகரனுடைய சிறப்பு மிக மிக உச்சத்தை தொட்டுவிடும். அவர் வாழ்க்கை பூராகவும் நல்ல சிறப்புகளையும் மேன்மைகளையும் கொண்டு வாழ்வார். எல்லா வகையிலுமே அவருக்கு அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் சிறப்பாக இருக்கும். எந்த தடைகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆளுமையும் ஆற்றலும் இருந்துவிடும். ஆக இந்த 3 கிரகங்களுடைய தன்மைகளை ஜாதகத்திலே ஆய்ந்து பார்க்க வேண்டும். லக்னாதிபதி, ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி. இதில் இன்னொரு நுட்பம் உண்டு. எண் ஜோதிடத்தை நோக்கினால் அந்த பிறந்த திகதியினுடைய எண் அதிபதி என்று இந்த 4 கிரகங்களையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். இந்த 3 கிரகங்களே ஏதோ ஒரு கிரகம் சற்று பலம் கொண்டு இருந்தாலும் இந்த பிறந்த திகதிக்குரிய எண் அதிபதி சரியாக அமைந்துவிட்டாலும் கூட அவருக்கு உச்சத்தை கொடுத்துவிடும். எனவே இந்த நுட்பங்கள் ஜாதகங்களிலே மிக
ஆழமாக பதிந்தவை, அற்புதமாக பதிந்தவை. இந்த கிரகங்களுடைய தன்மைகள் நிறைவாக அமைந்துவிட்டால் ஜாதகருடைய வெற்றி இயல்பாக சிறப்பாக அமைந்து விடுவதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இவற்றை நீங்கள் சாதாரணமாக கவனித்துக் கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீர்களானால் உதாரணமாக பார்த்தால் உங்களுடைய ஜாதகத்திலே லா என்ற ஒரு லக்கினம் போட்டிருப்பாங்க, லக்கினம் என்று ஒரு அடையாளம் போட்டிருப்பார்கள். அந்த லக்கினம் என்ன ராசி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக மகர லக்கினமாக இருந்தால் மகர லக்கினத்துக்கு அதிபதி சனீஸ்வரன். சனீஸ்வரன் உங்களுடைய ஜாதகத்திலே நல்ல நிலையிலே இருந்துக்கணும், அதை பார்த்து கொள்ளுங்கள். ராசி அதிபதி நீங்கள் என்ன ராசி என்று பார்க்க வேண்டும். துலாம் ராசி என்றால் துலாம் ராசிக்குரிய அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பான நிலையிலே அமைந்திருக்க வேண்டும். நட்சத்திரம் என்று பார்க்க வேண்டும். நட்சத்திரம் என்று பார்த்தால் பூச நட்சத்திரம் என்று வச்சுக்கொள்வோம். பூச நட்சத்திரத்துக்குரிய அதிபதி சனீஸ்வரன். அப்போ சனீஸ்வரன் சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்களையும் பார்த்தால் உங்களுக்கு மகர லக்கினம் என்றபடியா லக்னாதிபதியும் சனீஸ்வரன், பூச நட்சத்திரத்துக்குரிய அதிபதியும் சனீஸ்வரன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். எனவே நீங்கள் இந்த 3 நிலைகளுக்குரிய கிரகங்களையும் பார்த்தால் புரிந்துவிடும். இப்படியாக ஒவ்வொருவரும் தங்கள் நட்சத்திரம், ராசி, லக்கினம் போன்ற கிரகங்களை பார்த்தீர்களானால் உங்களுடைய வெற்றியை நீங்களே ஆய்ந்து கொள்ளலாம். நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். இக்குறளினுடைய பொருளாக கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்லுகின்றவர் எல்லாராலும் இழக்கப்படுவார். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். இக்குறளினுடைய பொருளாக கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்கின்றவர் எல்லாராலும் இழக்கப்படுவார். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.